டேய் நாளைக்கே நான் சீஃப் கெஸ்டா கலந்துக்க போற கோயில் ஃபங்க்ஷன்ல தொண்டர்களே லாரியா இறக்கி கட்சியில எனக்கு தான் மக்கள் செல்வாக்கு அதிகம்னு ப்ரூவ் பண்ணி அடுத்த சிஎம் போஸ்டுக்கு அஸ்திவாரம் போட போறேன்டா. நீ பதவியில இருந்தா தானமா அண்ணனுங்களுக்கு வாங்கி கொடுப்ப போஸ்ட், அதுக்கு வைக்கிற ஆப்பு. வேப்பிள்ளை அம்மன் கோவில் திருவிழாவிற்கு வருகை தரும் அறநிலையத்துறை அமைச்சர் சைதை சைலஜா அவர்கள் வந்து கொண்டே இருக்கிறார். இன்னும் சற்று நேரத்தில் இங்கே வந்து விடுவார். பக்த கோடிகள் அனைவரும் அமைதி காக்குமாறு யோ கமிஷனர், கோயில சுத்தி பாதுகாப்பு ஏற்பாடு எல்லாம் பக்காவா இருக்குதுல்ல? நம்ம எப்பவுமே டபுள் ஒசாரு, புரியுதா? என்கிட்ட மோதா நீ எப்படி இங்க வந்த? டேய் டிரைவர், வண்டி நிறுத்துடா. சாரி மேடம், வண்டி நிக்காது. கோயிலுக்கு போற வரைக்கும் வண்டியை வழியில நிப்பாட்ட கூடாதுங்கிறது ராஜ கட்டளை. நீங்கள் தொடர்பு கொள்ளும் வாடிக்கையாளர் இப்பொழுது வேறொரு ஆணுடன் நெருங்கிய தொடர்பில் இருக்கிறார். நீங்கள் சிறிது நேரம் கழித்து தொடர்பு கொள்ளவும். கரெக்ட் தானே? உன்னையும் உன் தங்கச்சியும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது அவ காத்து புடிங்கி விட்ட சைக்கிள் டியூப் மாதிரி சப்புன்னு இருக்கா. ஆனா நீ எப்பா டன்லப் டயர் மாதிரி சும்மா கும்தலக்கடி கும்மாவா இருக்க. அவளை கட்டிக்கிறேன் உன்னை வச்சு. எதுக்குடா சட்டை கலட்ட? மெட்ராஸுக்கு போய் என்னடா கட்டின 4 பேர் கேட்ட கூடாதுல்ல, அதுக்கு தான். மரியாதையா நீ சட்டை போட போறியா இல்லையா? சட்டையை கட்டின எனக்கு பேண்ட்டை கட்டுறதுக்கு 2 நிமிஷம் ஆகாது. சட்டை பேண்ட் இல்லாம நம்ம 2 பேரும் வெளியே போனோம்னு வச்சுக்க, குழு வேனில் குமரி சைலஜா குத்தாட்டம் 3 முடிச்சு போடாமலே மர்ம முடிச்சு போட்ட மாயாவியார் அவிலும் மர்மங்கள். யாரோட மோதிரன்னு தெரியுமா? முதல்ல Dress போட போறியா இல்லையா? நான் இப்ப என் Dress போடணும்னா உன் புடவையை கட்டிட்டு இந்த சிங்கிள் பீஸை நீ போடுற. இவ்ளோ சின்ன Dress நான் எப்படிடா போடுறது? கோவில் வந்தாச்சு. இப்ப நீ இந்த சிங்கிள் பீஸை போட்டுன்னு வெளியே இறங்குனன்னு வச்சுக்க, உன் லெக் பீஸ் கிளீனா தெரியும். வெளியே இருக்க பக்த கோடிகள் உன்ன பீஸ் ஆகிடுவாங்க. சைலு, இதே கோலத்துல கீழே இறங்கி என்ன ஒருத்த கற்பலுக்கு முயற்சி பண்றான்னு கதறி அழுதேன்னு வை. கோயிலுக்கு வந்திருக்கிற என் கட்சி தொண்டர்கள் உண்மையில வெறி நாய் மாறி பாஞ்சி கடிச்சு கொதறிடுவாங்க. குழு வேனில் மந்திரி சைலஜாவிடம் மர்மா ஆசாமி குறும்பு ஆவேசமான தொண்டர்களிடம் சிக்கி அடியுதை காம கொடுரனுக்கு 7 ஆண்டு கடங்காவல். டேய் ஒரு கற்பு கரசிக்கிட்ட போய் சட்டை கலட்டி சீன் போட்டேன்னு வை, அவ கண்ணீர் விட்டு கதறி அழுதுருப்பா. நாங்க எல்லாம் அதை தொலைச்சி பல வருஷம் ஆயிடுச்சுடா. எந்த சீனை யார்கிட்ட போடணும்னு கொஞ்சம் விவஸ்தை வேணா? இதே கோலத்துல கீழே இறங்குறதுக்கு நான் ரெடியா இருக்கேன். நீ இறங்குடா. சைலு, நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. உங்க செல்லுக்கு ஒரு பிக்சர் மெசேஜ் வந்திருக்கு, என்னன்னு பாருங்களேன். நான் தான் அந்த மெசேஜ் அனுப்புறேன், பாருங்க. நீ எந்த லெவலுக்கு வேணா இறங்குவ, எதை வேணா கட்டுவேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதான் கோவில் ட்ரஸ்டியை குத்தி கொலை பண்ணும்போது சேஃப்டிக்கு ரெக்கார்ட் பண்ணி வச்சேன். அது இப்போ யூஸ் ஆகுது. இப்போ உன் செல்லுக்கு அனுப்பின வீடியோவை யாரோ 100 பேருக்கு அனுப்புறேன்னு வச்சுக்க, 100 1000 மாறும், 1000 லட்சமா மாறும், லட்சம் கோடியா மாறும். தமிழ்நாடே தகன்னு பத்திக்கிட்டு எறியண்டி. நான் சைலுடா. சைலு, நீ சைலு, நான் ஸ்டைலு. நீ தூசு, நான் மாசு. நீ வெறும் திராட்சை, நான் ருத்ராட்சை. இதுக்கு பேர் தான் இங்கிலீஷ்ல சொன்னா ரிவிட்டு, தமிழ்ல சொன்னா ஆப்பு. போட்டுக்கிட்டு இறங்குடி என் சூப்பு. தங்க தலைவி சைலஜா
வெக்கமா இல்ல? ஒரு அறநிலைத்துறை அமைச்சர் ஒரு கோயில் ஃபங்க்ஷனுக்கு இப்படிதான் ஆரையும் குறைமா ட்ரெஸ் பண்ணிட்டு போறதா? ஏன் ஜெட்டியோட போக வேண்டியதானே? இல்ல சார், வண்டியில போய்கிட்டு இருக்கும்போது நானும் இன்னொருத்தனும் அவன் சட்டை கலட்டி நான் சேலையை கலட்டி. சிச்சி, இது வரையா? ஐயோ அது இல்ல சார், அது எதுவா இருந்தாலும் சரி, இதுக்கு மேலேயும் உன்னை நான் அமைச்சர் பதவியில வச்சிருந்தா என் கவர்மெண்ட் டிஸ்மிஸ் ஆயிடும். அதனால உன்னை அமைச்சர் பதவியில இருந்து மட்டும் இல்ல, கட்சியோட அடிப்படை உறுப்பினர் பதவியும் ரத்து பண்ணு. பாண்டியன் குரூப் ஆஃப் ஹாஸ்பிட்டல்ஸ் டாக்டர் பால் பாண்டியன் சமீபத்தில் 100 ஏழைகளுக்கு இலவச ஆபரேஷன் செய்ததை பாராட்டி காந்தி அறக்கட்டளை இந்த வருடத்தின் சிறந்த மனித நேயர் என்ற பட்டத்தை வழங்கியிருக்கிறது. இதற்கு தமிழக முதல்வரும் அனைத்து சமூக அமைப்புகளும் இவருக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளது. சிறு வயதிலிருந்தே ஏழைகளுக்கு உதவி செய்ய வேண்டும் என்பதே எங்கள் அண்ணனின் ஒரே ஆசை என்று பால் பாண்டியனின் தம்பி ராஜபாண்டியன் தெரிவித்திருக்கிறார். என்ன மேடம் இது? தெரியல, பழைய சைலஜாவா வந்திருக்கேன்டா. வேதாளம் மறுபடியும் முருங்க மரத்துல ஏறிடுச்சு. அடுத்த முதலமைச்சர் ஆக வேண்டிய இந்த சைலஜாவை கக்கூஸ் முன்னால கஞ்சா வைக்கிற சாதாரண சைலஜாவா ஆக்கிட்டான்டா உங்க தம்பி. மேடம், நீங்க தப்பா புரிஞ்சுட்டு இருக்கீங்க. எங்களுக்கு தம்பியை விட நீங்க தான் முக்கியம் மேடம். அவன் மட்டும் அப்படி பண்ணியிருந்தானா அவனை இப்பவே இங்க கூட்டிட்டு வந்து உங்க கண்ணு முன்னாடி கண்ட துண்டமான வெட்டி போடுறேன். இதுக்கு பேர் தாண்டா உள்குத்து. நான் கோயில் ட்ரஸ்டிய கொல்லும் போது நீங்க 3 பேரும் என் கூடவே இருப்பீங்களா? எனக்கு தெரியாம உங்க தம்பியை விட்டு போட்டோவும் எடுப்பீங்களா? என்கிட்ட பெட்டியும் வாங்குவீங்களா? அவனை விட்டு என் போஸ்டிங்கும் தூக்குவீங்களா? இது தாண்டா வேஷ்டிக்கு அடியில வெடி வைக்கிறது. மேடம், ஆபரேஷன் முடிஞ்சது அந்த பொண்ணு நான் தான் கொன்னேன். இவனை வெளியே விட்டா பிரச்சனை ஆகுன்றதுக்காக வீட்டோட வேலைக்கார மாதிரி வச்சிருக்கோம். மேடம், அவனை போய் நாங்க உங்க வீட்டுக்கெல்லாம் கூட்டிட்டு வருவோமா? கமலா ஹாசன், விக்ரம், சூர்யா 3 பேரும் சேர்ந்து ஒரே படத்துல நடிச்சா எப்படி இருக்குமோ அப்படி ஒரு பெர்ஃபார்மன்ஸ். இன்னும் கொஞ்ச நேரத்துல நீங்க எல்லாம் செத்துட்டீங்கன்னு தெரிஞ்சு உங்க தம்பி அலறி அடிச்சுட்டு ஓடி வருவான். அவனையும் உங்க கூடவே அனுப்பி வைக்கிறேன். நீங்க முன்னால போங்க, அவன் பின்னால வருவான். என்னடா ராஜா நீ எங்கடா இருக்க, வாடா சீக்கிரம் உனக்கு வைக்கிறேன்டா ஆப்பிள். நீங்க ஃப்ரண்ட்ல போங்க, அவ பேக்ல வருவான். நீங்க ஃப்ரண்ட். ராஜா, அன்னை பாண்டிய பேசுறேன்டா. இதுவரைக்கும் எந்த மினிஸ்டர் நம்பிக்கிட்டு இருந்தோமோ அவளை எங்க 3 பேரையும் சுட்டுட்டாடா. அடுத்ததா ஒன்னதான் கொல்ல போறேன்னு சொல்லிட்டு இருக்கா. நீ இருக்காதரா, எங்கேயாச்சும் ஊர் பக்கமா ஓடி போயிரு. நீ இருக்காதரா, போயிரு.